ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மருத்துவ குணம் நிறைந்த சுண்டைக்காய் சின்ன பசங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சுண்டைக்காயில் மேலே இருக்க காம்பை தனியாக எடுத்துடலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. அந்த காம்பை எடுத்துட்டு இந்த சுண்டைக்காய் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா ட்ரையாக துடைச்சிடுங்க. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நான் 1 கப் அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன் சட்னி செய்கிறதுக்காக. எண்ணெயில் சுண்டைக்காய் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கும் போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, ஏன்னா சுண்டைக்காய் வெடிக்கும். கலர் நல்லா இந்த அளவுக்கு மாறணும். இந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் பொரித்து அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 7லிருந்து 8 அளவுக்கு தோல் நீக்கிய பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். அது கூட 10லிருந்து 12 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்லைஸ் தேங்காய் துருகியது அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. சுண்டைக்காவை நம்ம தனியாக எதுக்காக பொரிச்சோன்னா, இந்த மசாலா கூட தக்காளி சேர்த்துருக்கனால ஈரப்பதம் இருக்கும். சுண்டைக்காய் இது கூட சேர்த்துருந்தா பொரிஞ்சு இருக்காது, வதங்கி தான் இருக்கும். சுண்டைக்காய் நல்லா பொரியணும், அதுக்காக தான் நம்ம தனியாக பொரிச்சுக்கிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நிறம் மாறுற வரைக்கும் இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். கடுகு கருவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கலாம். சுவையான சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக சுண்டைக்காயில் தான் இந்த சட்னி செஞ்சுருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காதுங்க. மொறுன்னு தோசை கூடவோ இல்லைனா சாஃப்டான சூடான இட்லி கூடவோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.